என்னடா எல்லாரும் ஒரு நிமிஷம் பயந்தீங்களா? நானும் பயந்தேன். போட்டு விட்டுட்டு ஏதோ ஒரு ஒர்க் பார்த்துட்டு அகெயின் நான் போடவும் அந்த ஹலோன்னு கேட்கும், என் பின்னாடி தான் கேட்குதோன்னு நினச்சி பயந்தேன். தென் அது இல்லாமல் இன்றைக்கி கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா நான் ரெக்கார்ட் பண்ணுற டைம் வந்து என்னோடய கோஸ்ட் ஸ்டோரிக்காகவே க்ரியேட் பண்ண ஒரு கிளைமேட் மாதிரி இருக்குது. பிகாஸ் அந்த மழை வரும்போது அடிக்கிற காற்று, ஜன்னல்லாம் வந்து காற்றுக்கு பட்டு பட்டுன்னு அடிச்சு, ஸோ நானும் பயந்தேன் இன்றைக்கி. ஸோ எப்படி நைட்டு தூங்க போகிறேன்னு தெரில. அவ்வளோ சீரியஸாலாம் இருக்காது. ஓகேவா? ஸோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலாம் நோ ப்ராப்ளம் இல்லை, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தென் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேட்டேன், என்ன யார் கூட மேட்ச் பண்ணியிருக்கலான்னு. எல்லோரும் சொன்னீங்க. ஸோ கூட நம்ம மேரேஜ் பண்ணி வச்சிடலாம். தென் என்ன சொல்ல வந்தேன்னா வந்து இந்த ஸ்டோரி வந்து கொஞ்சம் குட்டி ஸ்டோரி தான். அதனால் வந்துட்டு நான் 13 இதாக வச்சுருக்கேன். ஓகேவா? தென் உங்கள் எல்லாத்துக்கும் நான் ஒரு பனிஷ்மெண்ட் தர போகிறேன். அது என்ன பனிஷ்மெண்ட்னா, யாருமே லைக் வரல. ஸோ அதனால் உங்கள் எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் இருக்குது. என்னென்னா எல்லோரும் கமெண்ட்டில் வந்து சரங்கே அப்படின்னு சொல்லிட்டு போகணும். ஓகேடா? இப்போ ஸ்டோரி இந்த ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் சின்னதாக வந்து ஒரு ஒன்லைனர் பார்த்துட்டோம்னா வந்து உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். அது என்ன கிளாரிஃபிகேஷன்னா வந்துட்டு, இப்போது நம்ம ஒயன் இருக்காது, ஒயனுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளமை தீர்க்கிறதுக்காக ஒயன் ஃபேமிலி தென் ஜங் ஃபேமிலி வந்து இன்னும் ஒரு சைட் போவாங்க, வேறு ஒரு கண்ட்ரி, தென் வேறு ஒரு ஹோம் போய்ட்டு 2 ஃபேமிலியும் ஒன்றா தான் ஸ்டே பண்ணுவாங்க. அங்கே நடக்கிற ஒரு ஆபத்துலேருந்து ஒயனை ஜங்குக் எப்படி மீட்டு அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து ஸ்டோரி. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சா புரியலையான்னு எனக்கு தெரியல. புரியலைன்னா நான் வந்து அகெயின் நெக்ஸ்ட் வீடியோலேயே நான் சொல்கிறேன். ஓகேவா? மறக்காமல் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லணும். ஓகேவா? ஓகேடா, இப்போ ஸ்டோரி குழப்பம். நீங்கள் திடீர்னு எழுந்துச்சி உட்காந்துட்ருக்கீங்க. அம்மா பார்த்துட்டு ஒயின் என்னாச்சு, அது ஓகே? அம்மா ஏன்னா அகெயின் அது வந்து டிஸ்டர்ப் பண்ணுதும்மா. எனக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இது ஏன் என்னை தூங்கவே விட மாட்டேங்குது? இதுக்கு என்கிட்டேருந்து என்ன தான் வேணும்? எனக்கு ஒன்றும் தெரியலம்மா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஒன்றும் இல்லை சரியா? ஒன்றும் இல்லை சரியா? பயப்படக்கூடாது. அம்மா ரொம்ப பயமாக இருக்குமா. அதுக்கு என்கிட்டேருந்து என்ன வேணும்? ஏன் என்னை இப்படி கொடுமைப்படுத்துது? அது நைட்டு தூங்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுதும்மா, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கீங்க. இப்போ உங்கள் அப்பா வராரு வந்துட்டு, வயன் என்னாச்சு அகெயின் அது உங்கள் கனவுல வந்துச்சா? ஆமாப்பா, திருப்பி வருது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஏதாச்சும் பண்ணுங்கப்பா அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அப்போ உங்கள் அப்பா வந்துட்டு, சரி நான் என் ஃப்ரெண்ட்கிட்ட பேசுகிறேன், அவன் ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் சொல்லுவான், நீ வெயிட் பண்ண. நான் போய் அவனுக்கு கால் பண்ணிட்டு வரேன். நீ ஒயனை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, அவள் கூடயே தான் இருக்கணும், புரியுதா? சரிங்க, நான் அவள் கூடயே தான் இருக்கேன், எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்காங்க. அப்போது உங்கள் அப்பா போய் அவர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாரு. அவங்க பையன் தான் பேசுகிறான். ஹலோ அங்கிள், சொல்லுங்கள், வயன் எப்படி இருக்கா? ஜங்குக், அப்பா இருக்காரா இல்லையா? அப்பா வெளியே போயிருக்காரு அங்கிள். என்னாச்சு சொல்லுங்கள். உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்காரோ எனக்கு இருக்க ப்ராப்ளம் பற்றி? இல்லை, ஆனால் ஒயன் நைட்டு திடீர்னு ஏஞ்சி உட்காந்து அழுவா அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. என்கிட்ட பார்த்து பயந்துப்பா அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காரு அங்கிள். ஆனால் என்னென்னு என்கிட்ட டீட்டெயிலாக சொன்னதில்லை. சரி, உன் அப்பா கிட்டே வேறு ஏதாவது மொபைல் இருக்கா? அங்கிள், என்னோடய மொபைல் தான் அப்பா கிட்டே இருக்குது. சரி, நம்பர் சொல்ல. என்னோடய நம்பர் ஒயன்கிட்ட இருக்கே. ஒயன்கிட்டயா? சரி, நான் அவகிட்ட வாங்கிக்கிறேன்ப்பா. சரி, தேங்க்ஸ். அங்கிள் என்னாச்சு, எனி ப்ராப்ளம்? இல்லைப்பா, ஒன்றும் இல்லை, நான் உன் அப்பா கிட்டே பேசி தான் கால் பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறேங்க. சாரிடா, என் குழந்தை நடுவில் இப்படி தான் கத்துவான். அவனுக்கு அதே பழகிடுச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்கள் அப்பா உங்களை கேட்ட வந்துட்டு, ஒயன் ஜங்கோட நம்பர் உங்ககிட்ட இருக்கா? அப்பா இருக்குது என்கிட்ட. சரி, நம்பர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வாங்கிட்டு போய் பேசுகிறாங்க. ஹலோ, நான் தான் பேசுகிறேன்டா. சொல்லு, என்னாச்சு? இப்போ ஒயனுக்கு ஓகேவா? எங்கே இருந்து நான் சொல்லுவேன், அவள் அகெயின் அதை பார்த்தோன்னே எழுந்திரிச்சி உட்காந்து புலம்புறா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜங்குக்கிட்ட எதாவது சொன்னியா? இல்லை, ஜங்குக்கிட்ட எதுவும் சொல்லலை. அவன்கிட்ட எதுவும் சொல்லி தொலையாத, அப்புறம் அவன் பேயை பார்க்குறான் அதை பார்க்குறேன்ட்டு வந்துடுவான். ஆல்ரெடி நான் அவன்கிட்ட எதுவுமே சொல்லலை, ஒயனுக்கு இந்த மாதிரி கோஸ்ட்னால ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு. ஸோ அவன்கிட்ட தயவு செஞ்சுன்னு எதுவும் சொல்லிடாது. இல்லை நான் எதுவும் சொல்லலை, பார்த்துக்கலாம் போய்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ உங்கள் சைட் நீங்கள் உங்கள் மொபைல் கேட்குறீங்க உங்கள் அம்மா கிட்ட. அவங்களும் சரி பயத்தில் இருக்கா, அட்லீஸ்ட் மொபைல் கொடுத்தாலாவது ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட மொபைல் கொடுத்துட்டு, ஒயன் எங்கேயே இரு, நான் கீழே போய் உனக்கு தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வரேன், வாட்டர் கேன் அந்த தீர்ந்துச்சு. சரிம்மா, நான் இருக்கேன், நீ போயிட்டு வா
அப்படின்னு வந்து உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறீங்க. அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பி கீழே போகிறாங்க. இப்போ நீங்கள் கால் பேசிகிட்டு இருக்கீங்க. ஆமாம் அகெயின் அதான்டா வந்துச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ம் சொல்லிட்டேன். ஆனால் பயமாக இருக்குது. அது ஏதாவது பண்ணிடுமோ. ஏய் அப்படிலாம் இருக்காது விடு அப்படின்னு சொல்லி அந்த சைடு வந்து இப்போ தான் உங்கள் வாய்ஸ் கேட்குது. ஓகேடா. சரி என்ன பண்ணிகிட்ருக்க நீ? நானா நான் வந்து அகெயின் 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 வந்து வாய்ஸ் கேட்குது. அம்மா அம்மா எங்கே இருக்கீங்க? அம்மா சீக்கிரம் வாங்க. அம்மா எனக்கு அகெயின் அந்த சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கத்திகிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா எதுவுமே எடுக்காமல் வேகமாக மேலே வராங்க. அவங்க வரணுன்னு பார்த்து திடீர்னு பவர் வேறு ஆஃப் ஆகிடுது. உங்களுக்கு இன்னும் பயமாக இருக்குது. உங்களுக்கு சவுண்ட்லாம் வந்து வித்தியாசமாக கேட்குது. நீங்கள் ரொம்ப அழுறீங்க. அப்போது அந்த சைட் காலில் அவங்க லவர் கிட்ட தான் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அவர் நேம் ஷைன்போ. அப்போ ஷைன்போ வந்துட்டா ஒயன் ஒன்றும் இல்லை அழாத ஆன்ட்டி எங்க? அம்மா கீழே போயிருக்கா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஷைன்போ. எனக்கு என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. இங்கே பாருங்க ஒன்றும் இல்லை சரி இரு நான் வரேன் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போது உங்கள் அம்மா சவுண்டே வந்து சுத்தமாக கேட்கல. அப்போது அந்த இடத்துக்கு நம்ம ஜேகே வரான். அவன் வரும்போது கையில் டார்ச் எடுத்துகிட்டு வந்திருப்பான். அவன் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டே டார்ச் அப்படியே அவன் கையில் தட்டிகிட்டே வந்து அவங்க ரூம் டோரை வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்கான். யாரது அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கவங்களுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு கட்டத்தில் அப்படியே மெதுவாக போய் திறக்குறீங்க. அப்போன்னு பார்த்தா அந்த சவுண்ட் ரொம்ப வேகமாக கேட்குது. அப்போது அப்படியே கதவை திறக்கிறீங்க. கரெக்டாக ஜிகே கையில் இருக்க டார்ச் ஃபேஸில் படுது. நீங்களும் டோர் ஓப்பன் பண்ண அவன் அப்படியே ஒரு கோஸ்ட் மாதிரியே தெரியுறான். அவ்வளோதான் ஒரு மாதிரி வீடுன்னு கத்திட்டு அப்படியே மயக்கி போட்டு விழுந்துடுறீங்க. இப்போ கரண்ட்டும் வந்துடுது. அவங்க அம்மா வந்துட்டு ஜவுக்கு என்னாச்சுப்பா தெரியலேன்ட்டி டோர் நாக் பண்ணேன் வந்து ஓப்பன் பண்ணான். என் கையில் இந்த டார்ச் லைட் கரெக்டாக ஃபேஸில் அடிச்சிச்சு. மயங்கி விழுந்துட்டா. எனக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லை ஆண்டி. நான் என்ன பண்ணுறது? சரிப்பா விடு, அவளை தூக்கு, கொஞ்சம் அவளை பெட்டில் படுக்க வச்சிடலாம். சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் ஜேகேவும் அவங்கள தூக்கி பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. சரி நீங்கள் கால் பேசிட்டு வந்திருப்பீங்களா, அது ஸ்பீக்கரில் விழுந்துருக்கோம். அவங்க வந்துட்டு ஒயன் என்ன பண்ணுற, ஒயன் கேட்குதா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது ஜங்குக்கு எடுத்து ஹலோ யார்? நான் ஷைன்போ பேசுகிறேன் ஜங்கு. ஆண்டி கிட்ட கொடு. ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஷைன்போ கிட்ட சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஃபோனை அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறான். ஹலோ யார்? ஆண்டி நான் தான் ஷைன்போ. சொல்லுப்பா. ஆண்டி எனக்கு என்னாச்சு? ஏன் அவள் இப்படி ரொம்ப பயப்படுறா நைட்டில் மட்டும்? அது ஒன்றும் இல்லைப்பா, அவளுக்கு கொஞ்சம் பேய் கனவெல்லாம் வருதான், அதனால தான். வேறு ஒன்றும் இல்லைப்பா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாங்க. இப்போது இந்த சைட் அவங்க அப்பாவும் ஜிகியோட அப்பாவும் யாரையோ பார்த்துட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்கன்னு ஒன்றும் தெரியல. அப்போ ஜங்குக்கு உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு அயன் உனக்கு என்னதான் ஆச்சு? எதனால இப்படி பயப்படுற? ஒன்றும் இல்லை சரியா, நான் தான் உன் கூட இருக்கேன்ல, எனக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன். ஒரு வேலை ஏதாச்சும் கோஸ்ட் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன அட்டாக் பண்ணட்டும், அப்புறமா உங்ககிட்ட வரட்டும். நான் எதுவுமே உங்ககிட்ட வரக்கெல்லாம் விட மாட்டேன். பிகாஸ் யூஆர் மை ஹாப்பினஸ். ஒரு நாளும் உன்னை விட்டுறவும் மாட்டேன், விட்டுட்டு போகவும் மாட்டேன். ஆனால் லாஸ்ட் வரைக்கும் என் கண்ணுக்குள்ளே வச்சு உன்னை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஜங்குக்கு வந்து அவங்கள ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருப்பான். அது உங்களுக்கு தெரியாது. ஆனால் இது ஷைன்போக்குனால தெரியும் ஜங்குக்கு அவங்கள ஒன் சைடாக லவ் பண்ணுறது. பட் அவன் ஜங்குக்கு நீங்கள் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள லவ் பண்ணுறான். இப்போது அப்படி லேசாக கண் விழிக்கிறீங்க. விழிக்கும் போது ஜங்குக்கு உங்கள் பக்கத்தில் படுத்துட்டு வந்திருப்பான். டக்குன்னு ஏஞ்சி உட்காந்துட்டு அயன் ஆர் யூ ஓகே? ஒன்றும் இல்லைல்ல ஜங்கு அங்கே ஒன்றும் இல்லை, நான் தான் இருந்தேன். தெரியாமல் என் கையில் இந்த டார்ச் வந்து ஃபேஸில் படவும் நீ கொஞ்சம் பயந்துட்ட ஒயன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நீ எதை பற்றியும் திங்க் பண்ணக்கூடாது, ஓகேவா? சரி ஜங்குக். ஆமாம் நீ எப்படி இங்கே வந்த? அதுவா,
திடீர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறான். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் சங்கு யாரோ கொல்ல வர மாதிரியே இருக்கும். அவன் என்னென்னமோ பண்ணுவான். பட் அவனால் ஒன்றும் முடியாது. அந்த நிமிஷத்தில் யார் நீ, எதுக்காக என்ன கொல்ல துடிக்கிற, உன்னை நான் என்ன பண்ணேன் சொல்லு, உன்னை நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது ஒரு இது சொல்லுது அகைன் நீ ஒய்யன்கிட்ட வந்தேன்னா உன் உடம்புல உயிருன்றது இருக்காது. நீ அவளை லவ் பண்ண கூடாது. அதுதான். அதையும் மீறி நீ அவளை லவ் பண்ணினா நான் அவளை ஏதாச்சும் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஜங்குக் செம்ம ஷாக்கில் அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஓகேடா, இந்த பாட்டு எதாவது கமெண்ட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா லைக் செய்ய கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலாம் நோ ப்ராப்ளம்டா, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகேடா, டாட்டா, பை பை, சாராங்க.